ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் கடை மாவில் ரொம்ப சாஃப்டான ஒரு பர்ஃபெக்டான விரிசல் இல்லாத பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிற குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டான கொழுக்கட்டை கிடைக்கும். இப்போது இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கடையில் வாங்கின இடியப்ப மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கொழுக்கட்டை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா 1 கப் பச்சரிசி மாவை ஒரு பேனில் சேர்த்து மாவு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவில் 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த கப்பில் 1 கப் அளவு மாவு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். தண்ணியிலேருந்து லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்து கொதிக்க வச்சு தண்ணியை சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து கரண்டியோட பின்பகுதி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு நம்ம இடியப்ப மாவை விட கொஞ்சம் இலகலாக இருக்கணும். இப்போ நான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துருந்தோம்ல, அதில் 1/4 கப் அளவு மிஞ்சி இருக்குது. ஒவ்வொரு பச்சரிசி மாவோட தன்மையை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். மாவு கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும், இலகலாக இருக்கணும் மாவு. அப்போதான் நம்மளுக்கு கொழுக்கட்டை ஆறினதுக்கு அப்புறமும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போவே நம்ம இடியப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா ஆறினதுக்கு அப்புறமா கொழுக்கட்டை ஹார்ட் ஆகிடும். இப்போ மாவை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரே சைடாக அழுத்தி விட்டுக்கோங்க. இது மேலே நெய் தடவி வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு மேல் மாவு காயாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு தனியாக வச்சுக்கோங்க. நம்ம பூரணம் செய்கிற வரைக்கும் இந்த மாவு ஊறட்டும். பூரணம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த தேங்காயிலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்ல வாசனை வந்ததுக்கு அப்புறமா 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தொடர்ந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெல்லம் எல்லாமே உருகி அந்த தேங்காயோட சேர ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். இதுக்கு மேலே விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பூரணம் ஹார்ட் ஆகிடும். இந்த நேரத்தில் நம்ம 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த பூரணத்தை சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போது நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம மொத்த மாவையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பூரணம் எல்லாமே உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது தனியாக இருக்கட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மேல் மாவை எடுத்து திரும்ப ஒரு 30 செகண்டுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸ் அளவு மாவு எடுத்துக்கோங்க. கையில் நல்லா எண்ணெய் தடவுனா தான் வலுவலுன்னு இருக்கும். ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு இதை இந்த மாதிரி ஓரங்களில் அழுத்தி ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு மாவில் ஓரங்களில் கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் இருக்குது. இப்படி இருந்ததுனா தான் நம்ம பர்ஃபெக்டாக மாவு பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம்.
இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு பூரணத்தை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கலாம். மேலே மடித்து விட்டுக்கோங்க. கையை குவியலாக வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்கள் கையை லைட்டாக குவிச்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போது நம்மளுக்கு பூண்டு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துட்டு நல்லா ஷேப்பாக அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு பர்ஃபெக்டான பூண்டு ஷேப் கிடச்சிருச்சு. அடுத்தது நம்ம மடிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பிளாஸ்டிக் ஷீட்டாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன பால் சைஸ் அளவு மாவு எடுத்து வச்சுட்டு இதை ரெண்டாக மூடிக்கலாம். இது மேலே நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன கிண்ணமோ இல்லை இந்த மாதிரி ஒரு பாத்திரமோ வச்சு லைட்டாக அழுத்தி திருப்பி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். பாருங்கள், நம்மளுக்கு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஷீட்டை விரிச்சிட்டு ஒரு ஓரத்தில் நம்ம பூரணம் வச்சுக்க போகிறோம். நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுருக்கிற பூரணத்தை இப்படி அழுத்தி பிடிச்சு கொஞ்சம் நீளமாக்கிக்கோங்க. இப்போ ஒரு சைடில் வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை அப்படியே எடுத்து 2 சைடும் மடித்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவே வந்துடும், ஏன்னா நம்ம ஷீட்டில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கோம்ல. இப்போது இந்த ஓரங்களை லைட்டாக ஒரு விரல் வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. ஓரங்களை நீங்கள் சரியாக அழுத்தலைன்னா வேகும் போது பூரணம் வெளியில் வந்துடும். அதனால் அழுத்தி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ நமக்கு மடிப்பு கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இடியப்ப தட்டு மேலே துணி போட்டுட்டு அது மேலே கொழுக்கட்டைகளை அடுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம கொழுக்கட்டைகளை உள்ளே வைக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை. இப்போ இதை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், கொழுக்கட்டையில் மேலே எல்லாமே பலன்னு இருக்குது. இப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.